ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு யுவர் நியூ வீடியோ. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம என்னை பற்றின ஒரு விஷயம். என்னை பற்றி என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன், இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகிறேன் அப்படிங்கிறது தான். அதாவது இது ரெண்டும் இல்லை, கடைசியாக ஒன்று அது மட்டும் தான் இருக்க போகிறோம். என்ன தெரியுமா, எப்படி இருக்க போகிறேன், டு மை ஃபியூச்சர் செல்ஃப். இதுக்கு முன்னாடி இருந்த கதை வேறு, இது இப்போ இருக்கிற கதை வேறு. ஏன்னா பாஸ்ட் நினச்சி நம்ம சந்தோஷம். இப்போ ஸ்கூல் காலேஜ் படித்தவங்க பெருமைப்பட்டு இருப்போம், என்னடா நம்ம மெமரிஸ் எவ்வளோ ஜாலியாக இருக்கும்ன்ட்டு. நான் படித்து முடிச்சவனுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய ப்ரெஷரு. வீட்டில் இருந்தால் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், வேலைக்கு போன எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், அடுத்து என்ன பண்ணுங்கிற ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் பல விஷயங்கள் தாண்டி யோசிக்கிறது. அதனால் டூ மை ஃபியூச்சர் செல்ஃப் என்ன சொல்லலான்னு வந்தேன்னா, எப்பயுமே எனக்கு ஒரு பயம் இருக்கும். என் கூட இருக்கிறவங்களாம் கொஞ்சம் நல்லா மேலே போயிட்டு இருக்காங்களே, நம்ம ரொம்ப நாளாக ஒரே விஷயம் பண்ணிட்டு இருக்கோம், திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கோம். அதான் யூடியூப்ல வீடியோ போஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்ய நிறையா எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி நம்ம விஷயங்களை திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கோமே, அது நல்லது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. அதனால என் ஃபியூச்சர் செல்ஃப் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, அதெல்லாம் கவலைப்படாத, எதுவும் நடக்காது, நல்லபடியாக நடக்கும், அவ்வளோதான். அப்படி ஏதோ ஒன்று. அதே மாதிரி உங்கள் ஃபியூச்சர் செல்ஃபுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லணும், நான் வந்து என் ஃபியூச்சர் செல்ஃப் வந்து எதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அது என்ன நீங்கள் ஃபியூச்சர் செல்ஃபுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஏன்னா உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து அதே ரிலேட்டபுளாக இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். அதாவது ஒருத்தவங்களுக்கு அதே கொஸ்டினுக்கு ஆன்சர் ரிலேட்டபுளாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, மீடியா அப்படி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே நண்பர்களே, இதை பற்றி சொல்லலான்னு வந்தேன். அதுக்கப்புறம் வேறு என்னது, உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் செல்ஃப் இருக்கும்ல, ஃபியூச்சர் செல்ஃப் பார்த்து ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஏதாவது ஒன்று கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் செல்ஃப் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது இருக்கணும். அப்புறம் ஹை மோட்டிவேட்டடாக, அது எப்படி சில பேரும் தெரியல நண்பர்களே, எப்பயுமே ஒரு ஹை மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. என்ன சொன்னாலும் டக்கு 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 டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க, டக்கு டக்குன்னு ஆன்சர் எடுத்துப்பாங்க. அவங்களும் டக்கு டக்குன்னு வேலை கிடைச்சா டக்குன்னு அடுத்து போயிடுவாங்க. நம்ம கூட இந்த மாதிரி தான் இருக்கும். டக்குன்னு ஒரு சில நாட்களில் பார்த்தா அவங்க வேற எங்கேயோ அப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும். அது உண்மையாக அது என்னன்னு தெரியல, மேபி எனக்கே என்ன முழுசாக தெரியாது. ஏன்னா அதுவுமே என்னோடய ஃபியூச்சர் செல்ஃபுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அவனுக்கு மட்டும் தான் சென்சிபிளாக இருக்கும், அவனை கேட்டால் மட்டும் தான் புரியும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஃபியூச்சர் மைண்டில் வச்சுக்கிட்டு என்ன பிளான் பண்ணாலும் கரெக்டாக நடக்கும். அதுக்கேற்ற பிளான் நம்ம கரெக்டாக பண்ணணும். இருந்தாலுமே ஒரு நாளைக்குன்னா பரவாயில்ல, தினைக்குமே நம்மளை அதை பற்றி நீ பண்ணிடலாம்னு இருக்கிறப்ப அது ஒரு மாதிரி கடுப்பாயிடும். அது சொல்கிறோமே பண்ண முடியுமா, நம்மளால செய்ய முடியுமா, நம்மளால செய்ய முடிஞ்சா எல்லோரும் பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ எடுக்கிறதும் சரி, எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் தான் இங்கே வந்துட்டேன். அதே பாபிளா. இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, நம்ம இதை எடுத்து பண்ணுவோம், இதை எடுத்து நம்ம செய்வோம் அப்படின்ட்டு, அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி வைங்க. அது நம்ம உட்காந்து ஒன்று ஒன்றா எடுத்து தினைக்கு படிக்கும். அதுக்கப்புறம் வேறு என்னென்னா, தினைக்கு படிக்க மாட்டோம், தினைக்கும் அதில் நல்லா இருக்கிற கமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து போஸ்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு கமெண்ட் ஒரு நல்லா பேசியிருக்காங்கப்பா, நல்லா சொல்லியிருக்காங்கப்பான்னு நினைக்கிறேன் கமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து போஸ்ட் பண்ணுவேன். அவ்வளோதான் நண்பர்களே. ஒரு மாதிரி இந்த வீடியோ எடுக்கிறப்ப மட்டும் தான் மனசு விட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. வீடியோ எடுக்கிறப்ப மட்டும்தான் அவங்க நல்லா மனசு விட்டு என்ஜாயபுளாக மனசோட குளிர்ச்சியாக அடி வயிற்றுலேருந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே, அது சொல்லலாம் தான் நினச்சேன். அதுதான் நண்பர்களே, வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் ஏதாவது கேட்கணும்னா நீங்களே கேட்டு பாருங்கள். அதான் ஒரு ஹை செல்ஃப். இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அது என்னன்னா, நீங்களே கேட்டு பார்க்கறது தான் இருக்கிறதுலே உசிதம். ஏன்னா மற்றவங்க யாராவது குழப்பி விடுவாங்க, மற்றவங்க ஐடியாஸ் வாங்கிக்குவாங்க. ஆனால் நீங்கள் போய்ட்டு தனியாக யோசிச்சு பாருங்க. ஓகே, அவங்க சொல்ல கரெக்டாக, ஓகே இப்படி பண்ணால் போவோமா, ஓகே போவோம், சரி ஓகே அப்படின்னு நீங்களாம் ஒரு பிளான் எடுத்து போட்டால் தான் உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, இல்லைன்னா என்ன நடக்குதுன்னே புரியாது. அதனால சொல்லிட்டு கேளுங்க. இது ஒரு ரேண்ட் மாதிரி தான். ரேண்ட்னா என்னன்னு சொல்லிக்கிறது, ரேண்ட் வந்து புலம்புறதுக்கு பேர் தான் ரேண்ட்டு. அதான் ரேண்ட்டுமாங்க தமிழில். புலம்புறது ஆக்சுவலி ரேண்ட்டுக்கு ஒரு நல்ல அர்த்தம் இருக்குது. நம்மளோட விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிறது, அது பேர் தான் ரேண்ட்டு. உங்களுக்கு ஏதாவது ரேண்ட் பண்ண ஆசையாக நீங்கள் தாராளமாக ரேண்ட் பண்ணலாம். இதேமாதிரி இன்னும் நல்ல வீடியோ செஞ்சுப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் பி வாட்ச் BJBV. See you.